அவர் இன்றைக்கு உங்களோட பேசும்படி ஒரு ஆழமான சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் தொடர்ந்து நம்ம வாக்கு தத்தத்திலிருந்து அந்த மாதம் முழுவதும் பேசுவது என்னுடைய வழக்கமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோட நீங்க பேசுங்க. நான் தாழ்த்துகிறேன், நட்பறிக்கிறேன். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆண்டவரே, பலிபிடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். உம்முடைய ஜனத்தோட பேசுங்க. வார்த்தை வெறுமையாய் திரும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் அடிக்கப்பட்டு விலையாய் விற்கப்பட்டு அடிமைகளாய் போய் அழுது கொண்டிருந்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, இனிமே நீங்கள் அழமாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் இருக்கிற இந்த நிலையை விட்டு உங்களை மீட்டு எடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இனிமேல் நீ அழமாட்ட. ஏன்னா நீ அழுதுட்டு இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து ஏதோ ஒரு காரியம் உன்னை அழ வச்சிடுச்சு, நீ எங்கேயோ போய் சிக்கிக்கிட்ட. அங்கேருந்து நான் உன்னை கொண்டு வந்து உன்னை அழுகையை நிறுத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் துவங்கின அழுகை. எங்கே துவங்கின அழுகை? ஏதேன் தோட்டத்தில் பிசாசுக்கு செவி கொடுத்து அவர்கள் விழுந்து போய் அங்கே துவங்கின அந்த அழுகை எதை வரைக்கும் அழுதாங்கன்னு கேட்டிங்கன்னா, மல்கியா புஸ்தகம் வரைக்கும் அழுகையாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலங்கள் வரைக்கும் பயங்கர அழுகை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிறக்கும் போது ஒரு வார்த்தையை தூதன் வந்து சொல்லுவான். லூக்கா 1:10, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன். இதோ தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இயேசு என்னும் ரட்சகர் பிறந்த. கையை தட்டிடுங்களேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளை அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அழுகையை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க எதுல அழுதுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்கேயோ சிக்கிட்டீங்க, எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ கடன்ல ஏதோ எல்லாத்தையும் இழந்து போய் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த அழுகையை நான் மாற்றி உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாட்களுக்குள்ளே உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு குடும்பத்தார் பலி செலுத்துவாங்க. அந்த ஒரு முறை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 12 மாசத்துல கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? பாகால் வணக்கத்துக்கு போயிடுவாங்க. பொய்யான தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவாரு, எச்சரிப்பாரு. கொஞ்சம் பேர் மனம் திரும்புவாங்க, கொஞ்சம் பேர் மனம் திரும்ப, இப்படியே போயிட்டு இருந்தது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்மையே ஆலயமா மாக்கி நமக்குள்ளவே தேவன் வந்து வாரந்தோறும் அவர் சத்தத்தை, வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிறவர் இல்ல, வாரந்தோறும் பேசுகிறார். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நமக்குள்ள ஆவியானவர் என்கிற பெயரில் அனுதினமும் பேசுகிறார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு சரவணன் அவர் பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு பிரசங்கம் கேட்டுட்டு இப்படி போற ஆளுங்களே ஒரு வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அந்த அனல் குறையும், புதன்கிழமை கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆயிடும், வியாழன் வெள்ளி சனி நீத்து போயிடும். பாத்துக்கிறீங்களா இல்லையா? திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணி, ஏன்? நீங்க அழக்கூடாது என்பதற்காகவே தேவன் தன் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வாழ்க்கையில இங்கே நல்லா கவனிங்க. நீங்க வந்திருக்கிற நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில வேணாலும் வரலாங்க, எது நிமித்தம் வேணாலும் அழுவலாங்க. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். இவரை நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எந்த காரணத்துக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரணத்தை அவர் முடிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அழுது புலம்புவீர்கள். உலகமோ ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷப்படும். ஆமென். கறிக்கடையில் போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம். அதை நம்ம விசுவாசியும் கூட சேர்ந்தா நின்னுங்கிறான். ஆமென். சர்ச்சைக்கு வராம அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் பாருங்க. இயேசு, பெண்ணானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால். 22 வாசிங்க. இப்போ துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்,
உங்கள் சந்தோஷத்தை ஒருவனு கையை தட்டி சொல்லுங்களேன். எனக்கு இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா அழுக நின்னு போயிடுங்க. அவர் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வரும்போது எனக்கு நல்லதுதான் நடக்க போகுது, ஆனா கொஞ்ச நாள் அழுதுட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கிறேன். இந்த அழுகை முடிந்தவுடனே நான் எதை எதிர்பார்த்தனோ, என் கண்கள் எதை பார்க்க வேண்டும் என்றதோ, எதற்காக இத்தனை ஆண்டுகள் பிரயாசப்பட்டனோ அதை பார்க்கும்போது என்னுடைய ஆமென் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அழுகுறாங்களா யாராவது? அடுத்த அரை மணி நேரம் டெலிவரி ஆன போலவே பையன் பெத்துட்டியானா சிரிச்சிக்கினே சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுத ஆள் இப்ப சிரிக்குது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் சிஸ்டர் உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை உன் பிரச்சனை பிரசவத்தை போல் இருக்கலாம், உன் போராட்டம் வியாதி பலவீன பிரசவத்தை கர்த்தர் சொல்றார் ஒரு நிமிஷத்துல அதை மாற்றி நிரந்தரமான சந்தோஷத்தை உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க காண ஆரம்பிச்சிட்டா போதும், நீங்க சந்தோஷமாயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கடந்த நாட்கள் எடுத்த எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு தெரியல. தேவனால் அனுப்பப்படுகிற அழுகைன்னு ஒன்று இருக்கு. தேவனே ஒரு பிரச்சனையை அனுமதிச்சு, தேவனே ஒரு வியாதி அனுமதிச்சு, தேவனே எதிரிகளை அனுமதிச்சு, தேவனே இழப்புகளை அனுமதிச்சு, தேவனே பல காரியங்களை அனுமதிச்சு உங்களை அழ வைக்கிறார்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, அந்த அழுகையில் நீங்க மறிக்க மாட்டீங்க, அந்த அழுகையில் காணாம போக மாட்டீங்க, அந்த அழுகை உங்களை அழித்து விடாது. அந்த அழுகை உங்களுக்கு விசுவாசத்தையும் வலிமையையும் இன்னும் தேவன் மேல உள்ள அன்பையும் தரும். உங்களை வலிமை அடைய பண்றதுக்காகவே சில பிரச்சனை அனுப்புவார். சில போராட்டங்கள் வரும், சில இழப்புகள் வரும், சில அவமானங்கள் வரும். இதெல்லாம் நீங்க நிதானிக்கணும் ஆவியில. இது எப்படி இது வந்தது நீங்க நல்லா கவனிங்க. அவ்வளவு பிரச்சனையிலையும் உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். அவ்வளவு பிரச்சனையிலையும் உங்களை கர்த்தரை நல்லா தேட முடியும். அப்பவே நீங்க கண்டுபிடிக்கணும் இது தேவன் அனுப்பியிருக்கிறார். ரெண்டாவது ஒரு அழுகு இருக்குது. என்ன அழுகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்களா போய் சிக்கிக்கின்னு அழுவீங்க. அதுல தேவ பிரசன்னம் இருக்காது, தேவ நடத்துதல் இருக்காது, தேவன் உங்க கூட இல்லவே இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு உணர்வு வந்துடும். இப்ப ரெண்டு விதமான அழுகைகள் மனுஷனுக்கு உண்டு. அதுதான் கடந்த நாட்களில் சொன்னேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அருமையாய் ஊழியம் செய்த அந்த தீர்க்கதரிசியினுடைய குடும்பம் போய் தானா ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாசிங்க 2 ராஜாக்கள் 4:1-2. அதுல தான் இன்னைக்கு பேச போறோம். வாசிங்க. ஒரு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது ஏன் 2 குமாரரையும் நல்லா கவனிங்க. நீங்க கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, கடன் கொடுத்தவன் நல்லா கவனிங்க, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒன்று அபகரிப்பான். உங்க வீட்டை எடுத்து பார்ப்பான், உன் பிள்ளைங்களை எடுத்துக்க பார்ப்பான். ஒருவேளை நீங்க கொடுக்க சோர்ஸேல ஒரு பைக்கு தான் வச்சிருக்கீங்கன்னா அவன் சொல்லுவான் பைக்கை எனக்கு கொடுத்துருன்னுவான், காரை எனக்கு கொடுத்து சொல்லுவானா சொல்ல மாட்டான்றீங்களா? நீங்க வாங்கினது கொஞ்சமா இருக்கும், அவன் உங்ககிட்ட இருந்து கெடுக்கிறது பெருசா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா கடன் பட்டவன் கடன் வாங்கினவன் அடிமைன்னு பைபிள் சொல்லுது. இப்ப நல்லா கவனிங்க. கடன் பட்டு விட்டு போயிட்டான். கடன் பட்டு செத்து போன வயசு ஏதோ தாத்தா நீங்க நினைச்சிடாதீங்க. இவருடைய வயது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 30 - 35க்குள்ள வேத பண்டிதர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா 2 பிள்ளைங்களுக்குமே ஒருவனுக்கு 8 வயசு இருக்கலாம், ஒன்றுக்கு. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காகவே ஆராய்ச்சி செய்வதற்காக பல நாடுகள் பணத்தை செலவு பண்றாங்க. பைபிள்ல இருக்கிற காரியங்கள்லாம் எப்படி நடந்தது, ஏது நடந்தது, என்ன இருக்கணும் அங்க போய் ஆராயும் போது இந்த வம்சாவழி வந்தாங்க பாத்தீங்களா. இப்ப நமக்கு ராமாயண கதை சொல்றாங்க, மகாபாரதம் கதை சொல்றாங்க. எத்தனை பேர் ராமாயண காலத்துல நீங்க இருந்தீங்க? அது தலைமுறைகள் தாண்டி சொல்லி அதை போலவே ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த வயதில் தான் இவர் இறந்திருப்பாரு, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயது தான் கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப இளம் வயது உள்ள ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி மரிச்சு போயிட்டான். எதனால மரிச்சு போனான் தெரியுமா? கடன். ஆமென் சொல்லுங்களேன். கடன் ரொம்ப பொல்லாதது. ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. வாங்கும்போது நல்லா இனிப்பா இருக்கும், திருப்ப கொடுக்கும்போது ரொம்ப கசக்கும். கசப்பு விரக்தியை கொண்டு வந்து நம்மளை மறிக்க வச்சுட்டேன். யாரோட கர்த்தர் பேசுறத நான் உணர்றேன். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் கடனே வாங்க மாட்டேன். நான் இப்போ போய் கடன் கேட்டால் நிறைய கொடுப்பாங்க, பில்டிங் கட்டெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க. எனக்கு அந்த பஜாஜ் காரன்னு டெய்லி மெசேஜ் அனுப்புகிறான், 10 lakhs அப்ரூவல் சார், உங்களுக்கு சிபில் சூப்பராகுதுன்றான். நான் போய் என்ன பண்ண மாட்டேன், சிக்கிக்க மாட்டேன். எங்கள் அப்பா கடன் வாங்கியே செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பாவோட சாவுக்கு வந்தவங்களாம் அப்படி பேசுனாங்க, எனக்கு தெரியும், மறக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரேடியோ கூட வைக்க விட மாட்டார். அப்போலாம் பேட்டரி செல் போட்டு பின்னாடி ரேடியோ வரும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பேட்டரி செல்? அந்த ரேடியோ வச்சிருவார். பித்தளை குடத்தில் தண்ணி இருக்கும், அந்த பித்தளை குடத்தை எடுத்து மண்பானையில் ஊற்றிட்டு அந்த பித்தளை குடத்தை எடுத்து போய் வச்சிருவார். இதெல்லாம் பார்த்து வளர்ந்தேன் பாருங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா வளர ஆரம்பிச்சிச்சு, எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாது. நான் இப்படி சொல்லட்டுமா, வேதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஏன் பாஸ்டர் எழுதி வச்சிருக்குன்னா திஷ்டாந்தகம். இதன்படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது.
அருமையா ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு குடும்பம் என்னவாயிட்டாங்கன்னா, கடன் கொடுத்தவன் இப்ப என்ன பண்றான் சிஸ்டர் வாசிங்க. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? போன வாரம் இதை தான் பேசுறேன். உன்னிடத்துல உன் கையில வச்சிருக்கிறத வச்சு அவர் அற்புதம் செய்வார். புதுசா எதையும் கொண்டு வந்தாலும் அற்புதம் செய்ய மாட்டார். உனக்குள்ள இருக்கிறத வச்சுதான் உன்னை பெருக பண்ணுவார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏதோ புதுசா ஒண்ணு பண்ணல, இல்ல, உனக்குள்ளேயே நான் அந்த ஆற்றலை, வலிமை, அபிஷேகத்தை தந்திருக்கிறேன். உனக்கிட்ட என்ன இருக்குது? போன வாரம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். என்ன ஏன் அவ்வளோ கரெக்டா இதுக்கு இத்தனை % சேர்த்து வைங்க, இத்தனை % 60% கரெக்டா நீங்க சொன்னது போட்டா இப்படிதான் பாஸ்டர் அப்படின்னாரு. எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் சார். நான் சொன்னேன் 10th 3 வருஷம் என்ன பண்ணிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, செய்தி எதற்கு கொடுக்குறோம்? போன வாரம் கூட சொன்னேன், கிராமத்து சபையில் சொன்னேன், என்னமோ பாஸ்டர் பேசுற எத்தனை பேர் போய் தீர்மானம் பண்ணீங்க, இனிமே என் வருமானம் வர்றதை 20% என் குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு. இது நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா வயசான காலத்தில் ஈச்ச சேர்ல படுத்துக்கின்னு இயேசுநாதர் பெக்மான் ஸ்பாட்டை கேட்டுன்னு செத்துருவீங்க. இல்லைனா மனது உருகுமே ஐயா, மன்னிக்க வேண்டும் ஐயா, 20% எடுக்க மறந்துட்டேன் ஐயா. வயசான காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவோம் சிஸ்டர். நான் சொல்ற ஒரு செய்தியும் அவ்வளோ ஆழம் நிறைந்தது. உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய செய்தி, உங்களை தெளிவு பண்ணக்கூடிய செய்தி. ஏதோ குழப்பற ஒரு செய்தியை நான் பேசுறது கிடையாது. இங்க சொல்றாரு, என்ன இருக்குது உன் கையில வாசிங்க. அதற்கு அவள், ஒரு குடை எண்ணெய் அல்லாமல். இதை நான் அடுத்த வாரம் பேசுறேன், எண்ணெயை பத்தி அடுத்த வாரம் பேசுறேன். இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க? இந்த மகளுடைய வாழ்க்கையில 4 காரியங்களை நான் கண்டுபிடித்தேன் ஆவியில. என்ன பாஸ்டர்? இன்றைக்கு இவள் நிற்கிற நிலை இருக்குது பாத்தீங்களா, மிக பரிதாபமான நிலை. இவள் வீட்டருகிலையோ இவளிடத்துல வந்து ஆறுதல் சொல்லவோ, இல்ல வந்திருக்கிற கடன்காரங்கிட்ட போய் போப்பா கஷ்டப்பட்ட குடும்பம் எவ்வளவு வட்டி கொடுத்திருப்பாங்க விட்டுட்டு போப்பா அப்படின்னு ஆதரவாய் நிற்பதற்கோ ஒரு ஆட்கள் இல்லாமல் அனாதையாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஆமீன் சொல்லுங்க. இவளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்குது. இவன் 4 விஷயத்தை இந்த இடத்துல செய்தா. ஒண்ணு, இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையை சார்ந்து விடவில்லை, அல்லது சூழ்நிலையை நம்பல. ஆமேன் சொல்லுங்களேன். நான் இப்ப இந்த நிலைமையில நிக்கிறேன், இது என் வாழ்க்கையில நீடிக்க போறதில்ல, சீக்கிரத்துல கர்த்தர் இதை மாற்ற போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பிரதர். இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு உங்க கையில 10 ரூபாய் இல்லாததுனால யாரும் மதிக்காத ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை நம்பாதீங்க. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு என் தேவனாலே முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவ பாருங்க, இவ்வளவு பயங்கர பிரச்சனை, ட்ரபிள்ங்க. தெருவே வேடிக்கை பார்த்திருக்கோம். அவனா சும்மா வந்து கத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? வாங்க வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வந்து, ப்ளீஸ் உங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கி போனாரு கொடுத்துறீங்களா, இல்ல குழந்தை இட்டு போட்டா, அப்படியே பேசியிருப்பான். இல்ல அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான் நீங்க நினைக்கிறீங்களா? எப்ப தெரியுமா ஜப்தி நடவடிக்கை? தொடர்ந்து வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜப்தி. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையை அவன் என்ன பண்ணலன்னு கேட்டீங்களா, சார்ந்து விடவில்லை, அல்லது இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில நிரந்தரம் என்று அவன் நம்பல. ஆமேன். ரெண்டாவது பிரச்சனையை தைரியமா சந்தித்தால் அல்லது எதிர்கொண்டால். சொல்லுங்க எல்லாரும். இந்த பிரச்சனையை கண்டு ஓடி கோழத்தனமா ஒளியலங்க, தற்கொலை பண்ணி செத்துலாம் வாங்கடா 3 பேரும், ஊரே அசிங்கமா வேடிக்கை பார்க்குது, வீட்டில் புல்லு மருந்து வச்சுக்கிறேன் எங்க சேர்த்து பார்த்து, ஆனா உடனே புல்லு மருந்து குடிச்சிடுவான். அந்த ஒருத்தன் போன வாரம் செத்துட்டான். 37 வயசாக்கா அவனுக்கு, செத்துட்டான். புல்லு மருந்து போன வாட்டியும் குடிச்சா, இந்த வாட்டியும் குடிச்சான். போன வாட்டி குடிச்சு ஜெம் பண்ணி காப்பாத்திட்டோம். இந்த தடவை ஜனங்க சொல்லவே இல்லை குடிச்சான்னிட்டு, செத்து போயிட்டான். வாங்கப்பா புல்லு மருந்து குடிச்சு 3 பேரும் கதவு சாத்தின்னு செத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த பொண்ணு போய் 2 பிள்ளைங்களை ஊத்தி கொடுத்து சாகல, பிரச்சனையை தைரியமாய் சந்தித்தாள். ஏன்? அவன் மேல இருக்க அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. மூணாவது இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலும் மனிதர்களை சார்ந்து நிற்கல. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. என் சூழ்நிலை சொல்லுங்க, என் சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் மனிதர்களை சார்ந்து நிற்க மாட்டேன். என்னை ஆட்கொண்டு நடத்தினவரும் என்னை சேவிக்கிறவரும் ஆகிய என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நம்புவேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது சொல்றேன், கர்த்தரை உறுதியா ஜெபத்துல பிடித்து கொண்டாள். ஆமென். இந்த நாளை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியுமா? எவ்வளவு தூரம் பேச முடியுமா? டைம் ஆகிற வரைக்கும் பேசுறேன். நம்பர் 1 கவனிங்க. இவ சூழ்நிலையை நம்பல, அல்லது சூழ்நிலையில சார்ந்து விடவில்லை. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு செய்திக்குள்ள போறேன். நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே
ஒரு ட்ரபிள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போதே, ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் எழும்பும் போதே, அந்த பிரச்சனையை நீங்கள் சரியாக கையாள தவறிட்டீங்க, இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றாவதுன்னு அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையினால கண்டிப்பாக நீங்கள் அழுவீங்க. அது எதுவாக இருக்கட்டும், குடும்பத்தில் உறவாக இருக்கட்டும். சில ஆள்லாம் பாருங்கள், ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி காலையில் இருந்து கம்யூனிஸ்ட்காரன் கொடி பிடிப்பான், வெயில் ஆனவொன்னே போய் ஓரமாக வந்து சர்பத் குடிப்பான், 5 மணிக்கு எல்லாம் மூட்டை கட்டின்னு போடுவான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை நினச்சிக்கிறோம். இப்போது சண்டை நடக்குதுங்க, சாயங்காலம் ஆனால் அது என்ன சரியாக போயிடும். தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்குதுன்னா நல்லா கவனிங்க, அதை சரியாக கையாளணும். எதனால் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்குது, அவங்களே அடிச்சுப்பாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வரும்போது ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. 5 நிமிஷமா? அதை சரியா கண்டுபிடிச்சு யார்கிட்ட பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியணும். அதுக்கு 2 பேருக்கும் மெச்சூரிட்டி வேணும். தீர்க்க முடியலையா என்ன தெரியுமா பண்ணணும்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். 2 பேரையும் தனித்தனியா வச்சு நான் அப்படிதான் அட்வைஸ் கொடுப்பேன் எங்க போனாலும். இப்ப கூட எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அவங்க அக்காவுக்கே போன் பண்ணி சொன்னேன், உங்க அம்மாவை தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க, திரும்பவும் அவமானம் ஆகி போச்சுன்னா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க, தைரியமா சொன்னேன். நல்லா கவனிங்க, எதா இருக்கட்டும், உன் நண்பர்கள் உன்னை ரொம்ப ஓவர் கேம்ப் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா நீ அவங்களை கட் பண்ணணும். இல்லைன்னா அந்த நண்பனால அழுவீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த பிரச்சனையை சரியாய் கையாளலையோ அந்த பிரச்சனை என்ன பண்ணணும்? நீங்க சரியா கையாளாத பட்சத்தில் அழுவீர்கள். இவங்க ஆரம்பத்திலேயே சின்ன கடல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையை சரியா கையாண்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லட்டுமா, இதுல அவங்க பெரிய தீர்வு கண்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 40 வருஷம் நல்ல குடும்பத்தோட வாழ்ந்திருப்பான். இவங்க என்ன செய்யாம விட்டுட்டாங்க தெரியுமா? ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை, வியாதி கூட அப்படிதாங்க, நான் சொல்றேன் பாருங்க, வியாதி கூட அப்படிதாங்க. சின்னதா வலிக்கும் போது சரி அதை போய் பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல நம்மளால பாதி பேர் 90 பேர் டாக்டர் ஆகலாம். தெரியல உங்களுக்கு, 90 பேர் டாக்டர் வச்சாராம். எவனா வயிறு வலி போன் பண்ணுங்கள, முருங்கரியாச்சு ஊத்திக்கணுமா, எருகம்பாலாச்சு ஊத்திக்கணுமா, பாத்துக்கிறீங்களா இல்லையா? 90% நம்ம ஆளுங்க யார்தான்? நீங்க அவன் சொன்ன வைத்தியத்தெல்லாம் கேட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் டாக்டர் கிட்ட போவீங்க. டாக்டர் என்ன செஞ்சீங்க சார்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன வயிறு சார், அதனால என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேட்டேன் சார், குப்பைமேனி அலைய இறச்சி அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு ஊத்துனா சார், வயிறு வலி வரும்போதெல்லாம் ஊத்தனா சார், 2 கிட்னி இப்ப ஊத்திக்கிச்சின்னுவாரு. நான் பேசுறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தம்பி இதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா பண்ணப்பா, ரொம்ப ஜனங்க உன்னையே பாக்குறாங்க தம்பி. பிரைஸ் தி லார்ட். சவுண்டே கேட்கலையா? நீ ஃபுல்லாக மாஸ்டர் கம்மி பண்ணிட்டிய லாஸ்ட்டை, அது வச்சா தானே கேட்கும். பிரைஸ் தி லார்ட். சரி கவனிங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக கையாளாத பட்சத்தில் அதிலே நீங்கள் அழுவது உறுதி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் சிஸ்டர். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துனீங்கன்னு தெரியாது, இது வரைக்கும் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணீங்கன்னு தெரியாது. இனிமேல் ஒரு சின்ன பிரச்சனை, பிள்ளைங்க படிப்பு கூட அப்படிதான். அவன் ஆரம்பத்திலேயே நீங்க அவனை பிடிச்சி அவனை சரியா படிக்க வச்சு, இல்ல போயிட்டா 4வது போயிட்டா 5வது போயிட்டா சரியாயிடுவான். சரியா ஆக மாட்டான். உங்க வீட்டுக்கார் ஒரு நாள் பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சிட்டு வராருன்னா அந்த ஒரு நாள்லயே சரி பண்ணணும். பார்ட்டிக்கு போனா எப்பயாவது குடிப்பார் பாஸ்டர், பார்ட்டிக்கு போனா குடிப்பார், அப்புறம் ஹாப்பியா குடிப்பார், அப்புறம் குடிகாரனா மாறிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே இது இந்த மகள் கையாண்டு இருந்தா இன்னைக்கு ஊரே அசிங்கப்படுற மாதிரி இவர் ரோட்ல நின்று இருக்க மாட்டா. நான் இன்னைக்கு யாரோட இயேசு பேசுறாரு, நான் விசுவாசிக்கிறேன். உங்க குடும்பத்தில் தொடர்ந்து சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, உங்க குடும்பத்தில் உறவுகளில் பயங்கர பிரச்சனை இருக்கு. இதை சரியா உட்காந்து பேசி ஆராயாம ஒரே பட்சமா ஒருத்தருக்கே சாதகமா பேசி நீங்க முடிவு எடுத்துறாதீங்க. இந்த முடிவு அந்த நல்லவங்களை பாதிச்சு அவங்க விரக்தி ஆயிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாருக்கிட்டே பேசுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு 1வது பாயிண்ட்ல இருந்து பேச போறேன். சூழ்நிலையை அவள் சார்ந்து விடவில்லை, அல்லது சூழ்நிலை அவள் என்ன பண்ணல, நம்பவில்லை. நல்லா கவனிங்க, பிசாசு தேவனையே நம்பி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில பல வகையான போராட்டங்களை கொண்டு வருவான். அவ்வளவு சீக்கிரம் உங்க வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உயரமான இடத்துக்கு வந்துறதுக்கு சத்துரு விட்டுருவான் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. சத்துரு விடவே மாட்டான். நீங்க பாவத்தோட சேர்ந்து பாவ வாழ்க்கையோட இருந்து சபைக்கும் வந்து சபையில இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே கட்டி எழுப்பப்படுறது போல இருக்கும்.
திடீர்னு உங்களை அடிச்சு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனா பரிசுத்தத்தோட தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து நான் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்க பாத்தீங்களா, பலவிதமான போராட்டங்களை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவா கொண்டு வந்து சூழ்நிலைகளை மோசமாக்கி, ஆமென் சொல்லுங்க, சூழ்நிலைகளை மோசமாக்கி உங்களை பயப்பட வச்சு, தேவன் உன்னை நேசிக்கல, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவர் உன் மேல அன்பா இருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அவர் இல்ல, அவருக்கு உன்னை பிடிக்கல, ஆமென் சொல்லுங்க, பாவம் செஞ்ச அதனாலதான் அடி மேல அடி விழுது, இனியே அவரை நம்பாத, உன்னை கைவிட்டுட்டார்னு சொல்லுவான். சொல்லுங்க, சொல்லுவான் சிஸ்டர். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இல்ல, ஒருத்தருக்கு பிரச்சனை வேற வேற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனையில என்ன சிந்திக்கிறேன் தெரியுமா, நம்ம நல்லா தானே சபைக்கு போறோம், இந்த ஆள் எது சொன்னாலும் உண்மையா கொடுக்கறமே, எதுனாலும் உண்மையா வாழறமே, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையோ, ஒருவேளை நான் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ஒரு பாவம், அவ சொல்றா பாருங்க, இளம் வயதின் பாவங்களை நீங்க ஞாபகப்படுத்தாதீங்க, அன்னைக்கு பண்ணிட்டேனே அதனால என்ன அவர் கைவிட்டுட்டாரோ, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு போது உள்ள ஆத்மாவில் நல்லா கவனிங்க, நம்ம சிந்தனையில ரெண்டாவிங்க இருக்கு சொல்லியிருக்கிறேன், அதுல ஒண்ணு பேசும், அதெல்லாம் கிடையாது, ஏசு கீசுலாம் ஒரு ஆள் கிடையாது, அதெல்லாம் சும்மா பாஸ்டருங்க பழைக்கிறதுக்கு, இந்து கூட சாமி கிடையாது, அது உள்ள பேர் இந்து. அது கோயில் எதுக்கு போறாங்கன்னா ஒரு பயபக்திக்காக, கடவுள் இருந்தாருன்னா தப்பு தண்டா பண்ணாம நம்ம நல்லா வாழ்வோம், உண்மையா வாழ்வோம், அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கடவுளை கண்டி. கடவுள்னு ஒருத்தர் உலகத்தில் கிடையாது, இயற்கை மட்டும்தான் இருக்குது, நீங்க உங்களுக்குள்ளேயே பேசுவீங்க. இப்படி ஒருத்தர் கூட பேசுறதில்லை பொழுது. ஒரு அம்மா கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் 1000 ஜபம் பண்ணாலும் பாஸ்டர், 1000 பைபிள் படித்தாலும் பாஸ்டர், 1000 பரிசுத்தவான்கள் தலையில கை வச்சாலும் வாழ்க்கையில விதி என்ன நடக்குமோ அதான் பாஸ்டர் நடக்கும். அட லூசுன்னு, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா? அப்படியா சிஸ்டர்? அப்படியா? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு முன்ன இருக்கிற கோணல் அவரால் செவ்வையாக்க முடியும், உனக்கு முன்ன இருக்கிற இருள் அவரால் வெளிச்சமாக்க முடியும், உனக்கு முன்ன இருக்கிற தடை அவரால் உடைக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். தேவனை நம்பாத, தேவன் இல்லை என்று தன் இருதயத்திலே சத்துரு பேசும்போது ஸ்டார்டிங்லேயே அதட்டணும். நீங்க ஆரம்பத்திலேயே அதட்டணும் அந்த சத்தத்தை. நீ ஜபம் பண்ணி தான் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, அந்த சத்தத்தை ஆரம்பத்திலே அடட்டணும் வீட்டில். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னாலதான் இவ்வளவு இழப்பு சொல்றாரு பாருங்க, அதை அதட்டணும். அது என்ன பண்றது, அவர் கேட்க முடியாது. கோலியாத்து பேசும்போது சவுல் கேட்டு கேட்டு பயந்து போயிட்டான், அபிஷேகம் போச்சு. ஆனா பேச ஆரம்பிக்கும் போது சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். இன்னொன்னு தெரியுமா, கோலியாத்து பேசினத தாவீது கேட்கவே இல்லை. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னா, யார் இவன் வந்து கேட்கிறான், என்ன சொல்றான் இவன் கேட்கறான். அப்படின்னா என்னன்னா, சத்துரு பேசுறதுக்கு யார் செவி கொடுக்கலையோ அவர்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் வாழ்வார்கள். ஆமேன். ஏங்க உங்க சிந்தனைக்குள்ளேயே உட்காந்து சத்துரு பேசுவாங்க. நீங்க நிறைய பேருக்கு மைண்டு தாங்க பிரச்சனை. இது சொன்னா நான் தப்பா எடுத்துக்கிறீங்க. சிந்தனைக்குள்ளேயே பேசுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உனக்கு இப்படிதான், உன் வாழ்க்கை இப்படிதான், இப்படி நீ என்ன பாக்குறியா, சாகர வரைக்கும் இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கினே, வயிற்றுக்கும் வாழ்க்கை இதே தான் அப்படின்னு உங்கள்கிட்டயே பேசுவான். ஆமீன் சொல்லுங்க. என்ன மல்லி, கணவன் ரசிக்கப்பட மாட்டாரு, அதெல்லாம் சும்மா நீ எந்த பாஸ்டர் கிட்ட சொல்றதா அதை சொல்ற, மீன் குழம்பு வச்சு கொடுத்தா வேஸ்ட், மீன் குழம்பு வச்சு கொடுத்தாலும் ரசிக்கப்படுவாரான்னு பாக்குறேன். இல்ல அப்படின்னு உனக்குள்ளேயே என்ன பண்ணுவான். நான் இப்படி சொல்லட்டுமா, அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப இன்பமா இருக்குது. ஒரே நாள்ல வந்து பேசி போய் பழத்தை பறிச்சு சாப்பிட்டாலும் அங்கையாவாலே எத்தனை நாள் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல் நாள் வந்தோம் எப்படி மயக்கிருப்பான். நான் சொல்லட்டுமா, ஷே இன்னும் அழகா இருக்கிற பொம்பளைங்களை அழகா இருக்கிற சொன்னாலே மயங்கிடும். தெரியல எவ்வளவு சண்டையிலையும் நீங்க கூட சண்டை போடும்போது முகத்தை பார்த்து இவ்வளவு கோவத்திலையும் அழகா இருக்குன்னு சொல்லி கம்னு இருங்க, நீங்க ஜோக் அடிக்கிறீங்க, அது உள்ள ஒரே பூரிப்பு, உள்ள பூரிப்பு. ஆனா என்ன சொல்லுவோம், ஜோக் அடிக்கும், நான் சீரியஸா பேசும்போது அழகா இருக்கிற அப்படி சொல்லி பாருங்க. முதல்ல பேசும்போதே அவன் என்ன பண்ணிருப்பானா, ரம்பா ஊர்வசி மேனகா அத்தனையும் படைச்சு கடவுள் ஒன்று என்ன பண்ணிட்டாரு, அது சொன்னவன தான் அந்த அது முகத்தை பார்த்து அது என்ன பண்ணிருக்கோம். அன்னைக்கே அவன் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுக்க, ஏய் நான் அழகுன்னு என் புருஷன் சொல்லிட்டேயா. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க ஆண்டவர் சாயங்காலம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன போலவே உன்னை படைச்சு வச்சிருக்கிறேன். லேலியாவே சொல்ல மாட்டேறீங்க. ஆமே முதல் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை அவன் பேசும்போதே உள்ள இருந்து பேசுவான், வெளியில இருந்துலாம் பேச வேணாம். உனக்கு கத்தரப்பு உன்னை பிடிக்கல, அவருக்கு நீ பண்ண பாவத்தினால அடி மேல அடி விழுது உனக்கு, அவரெல்லாம் உன்னை கைவிட்டுட்டார், அவர் இருக்கிறது இருக்கட்டும், உன்னை கைவிட்டுட்டார், இனிமே உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுவான். நீ உள்ள இருந்து என்ன பேசணும், உனக்குள்ள இருக்க ஆத்மா, இயேசுவின் நாமத்துல எனக்கு பின்னால போ சாத்தானே, எனக்கு குறிச்சதை எங்க அப்பா நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கிற யாரும் பிரச்சனை இல்லாம சர்ச்சைக்கே வரல.
அந்த பிரச்சனையில உங்களை உள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் பேசும்போது நீங்க அதுக்கு செவியே கொடுக்க கூடாது. அதனாலதான் தாவீது சொல்றான் ஒரு இடத்துல, என்னுடைய ஆத்துமாவை துதியின் சத்தத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் பாட்டு, எப்பொழுதும் துதி, எப்பொழுதும் ஜெபம் என்ன பண்ணுது தெரியுமா? என் வாழ்க்கையில என்ன சத்துருவோட சத்தத்தை கேட்கவே விட மாட்டேங்குது. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்க ரொம்ப ட்ரபிள், ரொம்ப பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கரெக்டா ஆட்கள் அனுப்புவான், இல்லைன்னா உங்ககிட்ட இருந்தே பேசுவான். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். யோபு எல்லாத்தையும் இழந்த உடனே வந்த நண்பர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லல, இவ்வளத்தையும் நீ இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பண்ண அக்கிரமம்னு சொன்னான். வாசிங்க, வசனம் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. யோபு 22:1 வாசிங்க. பிரதியுத்தரமாக அஞ்சாம் வசனத்துல இருந்து வாசி மகள், 5ல இருந்து வாசி. டைம் ஆகுது. என்னம்மா? உம்முடைய பொல்லாப்பு பெரியதும். ஐயோ, எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க யோபுக்கு? கர்த்தராலே உத்தமன் என்று நற்சாட்சி பெற்றவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், சாட்சி பெற்றவன. இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன் இவனை முதல்ல காட்டுறேன் தெரியுங்களா? இவன் தான் அவனுக்கு ரொம்ப உயிருக்குயிரான நண்பன். சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற நண்பன் சொல்றாரு, நீ ஏதோ செஞ்சிருக்கிற. எப்படி செஞ்சிருக்கிற? அது கூட சாதாரணமா இல்ல. வாசி மகளே, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமா இருக்கிறது, முகாந்தரமே இல்லாம கஷ்டப்படுற உங்க சகோதரன் கிட்ட அடமானத்தை வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக் கொண்டீர். வாசி மகளே, விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு நீர் தண்ணீர் தராமலும், பசித்தவனுக்கு சோறு போடாமலோ போனீர். நீ பலவானா இருந்ததனால உனக்கு தேசத்துல இடம் உண்டாயிற்று, குடியேறினான். விதவைகள் உன்னை தேடி வந்தாங்க, வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்ப இல்லாதவனை கண்டுபிடிச்சு அவங்க புயங்களை முறிச்சு அவங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்ட. ஆகையா இப்போ கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கர உம்மை கலங்க பண்ணுகிறது. இருள் வந்தது. போது மகளே, எலிப்பாசு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றாரு. ஏன் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுமா? தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீ செஞ்ச அக்கிரமம், நீ செஞ்ச அநியாயம், நீ பண்ண தவறுகள் அத்தனையும் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு உட்கார வச்சிருக்குது அப்படின்னு மனுஷங்களை அனுப்பி பேசுறான். ஆமீன் சொல்லுங்க. இந்த அனுபவம் எத்தனை பேர் கடந்து போயிருக்கிறீங்கன்னு தெரியல. நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அடுத்த செகண்டு உலகத்தான பார்த்து சொல்ல மாட்டான், கிறிஸ்துவனை பார்த்து சொல்லுவான், நீ ஏதோ தப்பு பண்ண உன்னை அடிச்சிட்டாரு. தப்பு பண்ணா மட்டும் அடிக்கிற ஒரு ஆண்டவர் கிடையாதுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த சத்தியம் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சிச்சுன்னா நீங்க அவரை விட்டு விலகவே மாட்டீங்க. அடிச்சாரா இளையகுமாரனை மரத்தில் கட்டி வச்சு அவன் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் லேவியாராகம புஸ்தகத்தை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த பாவத்தெல்லாம் செஞ்சா இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறார். நியாயப்படி அந்த அப்பா அந்த தண்டனை கொடுத்தாரா? உங்க மனதிலேருந்து முதல்ல ஒரு மைண்டை எடுத்து போடுங்க, நான் தப்பு செஞ்சதனால அடி வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத மாத்திரம் எடுத்து போடுங்க. ஆமீன் சொல்லுங்க. என் பிள்ளை எவ்வளோ தப்பு செஞ்சாலும் 2 நாள் பேசாமல் இருப்பேன், 3ஆவது நாள் உள்ள உருகும். அவனை பார்க்கும்போதெல்லாம் சே அப்படின்னுவேன். இதுதான் பொல்லாத தகப்பனாகிய என்னுடைய குணம். அவர் பெரிய தகப்பன். ஆமீன் சொல்லுங்க. இங்க சொல்றான், பிரச்சனை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ அழுது கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச அநியாயம் என்று ரத்தத்தின் ரத்தமா இருந்த நண்பர் சொல்றான். அடுத்த நண்பன் என்ன சொல்றான் சிஸ்டர்? 11ஆம் அதிகாரம் 11 சோப்பாருன்னு ஒரு நண்பர் இருக்கான். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கல்லருடைய கூடாரங்களில் இதெல்லாம் ஊனி படிச்சிருக்கிறீங்களாமா நீங்க? திருடன் அணின்றான், திருடி இவ்வளவு சொத்தை சேர்த்தன்றான். ஏங்க ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஏற்கனவே நொந்து 10 பிள்ளைங்களை இழந்து உட்காந்துருக்கிறாங்க. அது போதாதுன்னு உடம்பு போறா வியாதிங்க. வந்தவன் ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா
வந்தவன் சொல்றான், நீ அநியாயம் பண்ண அனுபவிக்கிற. அடுத்து சொல்றான், கல்லர் நீ வாசிய வாசிமா. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபம் உண்டு. தேவன் நீ என்ன பண்ணிட்டனா, திருடி 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 தேவனை கோபப்படுத்திட்டார். அடுத்த வசனம் வாசிங்க, 11 வாசிமா. 11 மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனியாது இருப்பாரோ. 14 வசனம் வாசிங்க. உம்முடைய கையிலே அக்கிரமங்கள் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமுடைய கூடாரத்தை வாசமா இருக்க. 18ஆம் அதிகாரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா படிக்கணும். 5ஆம் வசனம் வாசிங்க. 18:5 பில்தாத்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவருக்கு. அவர் என்ன சொல்றாரு வாசிங்க வாசிங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும், அவனுடைய அடுப்பின் நெருப்பம். ஏன் உன் வீட்டில் இன்னைக்கு அடுப்பு நெருப்பு அணைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றார். ஏன் இன்னைக்கு உன் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு சொல்றார். நீ துன்மார்க்கன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க தம்பி. 6ஆம் வசனம் வாசிங்க. அந்தகாரப்படும். 21ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான். ஐயோ, யாராவது உங்க வீட்டுக்கு நீங்க எல்லாம் இழந்துட்டு இருக்கும்போது இப்படிலாம் வந்து பேசினா என்ன இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன இருப்பீங்க? இல்ல பாஸ்டே வந்து சொல்றார், பிரதர் வீழ்ந்த அடி சரிதான் பிரதர், நீங்க பண்ணதுக்கு தான் பிரதர். மாவனா உன்ன ஆமாவா இல்லையா? என்ன பேசுறான் பாருங்க. இன்னொரு ஃப்ரெண்டை காட்டிட்டுமா, எலிகூன்னு ஒருத்தவங்க, அந்த அம்மா துண்டு பையன் யோபை விட கிட்டத்தட்ட 35 வருஷம் சின்ன ஃப்ரெண்ட். இவர் 30 வயசு டிஃப்ரெண்ட்ன்றாங்க. இந்த பெரிய மனுஷங்க கூட சில சின்ன பசங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா ஊர்ல? அந்த மாதிரி இவரு இப்ப எலிகு வாயை திறந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க சிஸ்டர். 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 35:8 வாசிங்க. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமோ உண்டாகும். அல்லேலூயா. நீ பாவம் செஞ்ச 36ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 21, 36, 21 வாசிங்க. அக்கிரமக்காரருக்கு திரும்பாதபடி, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும், உபத்திரவத்தை பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது சிஸ்டர்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ரியாலிட்டியை சொல்றேன். 2 விதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அழுகையை வர வைக்கிறது உண்மை. ஒன்னு நீங்களா சிக்கிக்கிறீங்க, ஒன்னு அவரா அனுப்புறாரு. இப்படி இருக்கும்போது 2 விதத்துல நம்மிடத்துல பேசுவான் சத்துரு. ஒன்னு கரெக்டா பாருங்களேன், உங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அப்பதான் உங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு வருவான். பாத்துக்கிறீங்களா? தேவன் அறியாத யாரோ ஒருத்தன் வருவான், வந்து சர்ச்சின்னு போனிய, சர்ச்சைக்கு போயிட்டு தான் பௌஷியான்னுவான். அதனால தான் உங்க குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகளாம் ஊரெல்லாம் கூப்பிட்டுக்காதுங்க, ஊருக்கெல்லாம் சொல்லிட்டாதீங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டாதீங்க. அவனுக்கு போன் பண்ணி, இவனுக்கு போன் பண்ணி, அத்தைக்கு போன் பண்ணி, மாமாவுக்கு போன் பண்ணி, எல்லாருக்கும் போன் பண்ணி. ஒரு சிஸ்டர் ஒன்று இருந்தது பாருங்க. அந்த சிஸ்டருக்கு வேலை என்னன்னா, புருஷனை பத்தி ஊரெல்லாம் குறை சொல்றது தான். என்னது, இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, திருந்தவே மாட்டாரு, அதை பண்ண மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு. யாரையாவது 2 நிமிஷம் பார்த்தா 3 நிமிஷம் ஜப குறி கொடுக்கும். என்னது, 2 நிமிஷம் பார்த்தா 3 நிமிஷம். எங்கள் வீட்டுக்கார் செல்வகுமார் பேர், அவருக்காக ஜோம் பண்ணிங்க சிஸ்டர். என்ன பண்ணுறாரு, குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, அடிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாருன்னு ஜப குறிப்பு. கிறிஸ்டின் ஃபேமிலி. அவன் ஒரு நாள் போர் அடிக்குது, சரி சர்ச்சுக்காவது போய் பார்க்கலாமேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். சர்ச்சுக்கு வந்த உடனே சகோதரிங்க எல்லாம் உட்காந்துன்னு என்ன பண்றாங்க, எஸ்தருடைய கணவர் செல்வகுமார் அந்த திமிர்த்தனத்தை அடக்குமாண்டவரே, அந்த குடிகார நாயை திருத்துமாண்டவரே, அந்த அடிக்கிற கையை முடக்குமாண்ட. எஸ்தர் கணவர் செல்வகுமார் நான் தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கரெக்ட். அதுதான் நான் சொல்லுவேன். உங்க பிரச்சனைனா உங்க பிள்ளைங்களுக்கு கூட தெரியக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அவனுக்கெல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு அவனையே சர்ச்சைக்கு கூப்பிட்டு பாருங்க. அதான் நம்ம பியூட்டி. அவன் சொல்லுவான், அதை விட எங்க பெருமாள் பயங்கரம், அங்க போனா ஓசில சோர்லாம் போட்டு சந்தோஷமா டூர்லாம் போயிட்டு வரான். நீ சர்ச்சைக்கு போயிட்டு அழுதுகினே வரைய வீட்டுக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு கேட்டுது, அடிச்சே சாவடிச்சிட்டீங்களா எங்கள் வீட்டுக்காரன்னு கேட்டுது. நான் சொன்னேன், நான் ஏன் அடிக்கிறேன்னு. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர். நம்ம வாழ்க்கையில மனிதர்களை அனுப்புவான். 2வது, மனுஷங்க சொல்றதை நீங்க சுதாரிக்கிற அளவுக்கு ஆவியில வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்குள்ள இருந்தே பேசிக்கினே இருப்பான்.
சிலர்லாம் பாருங்க, தேவ சத்தத்தை கேட்கிறத விட அதிகமா சத்துருவோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டில் உட்காந்து. ஆமீன் சொல்லுங்களேன். லேலூயா. உங்களுக்குள்ள அந்த மன விரக்தி வந்துடும். ரூத்து நகோமி சொல்றா பாருங்க, எல்லாம் தெரியுமா, ஓய் நீ நகோமியா அப்படின்னு கேட்கறாங்க. நகோமினா மனதுக்கு உகந்தவள்னு அர்த்தம், அந்த பேருக்கு அர்த்தம். இப்போ அவ சொல்றா, என்ன மனதுக்கு உகந்தவள் என்று சொல்லாதீங்க, சர்வ வல்லவர் எனக்கு என்னத்தை கட்டளையிட்டாரு. நீயா போய் நீயா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்த உடனே இப்போ இந்த மாறான்னு தெரியுமா, விரும்பப்படாத கசப்புன்னு அர்த்தம். லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, நீங்கள் அழுகிற காரியத்துக்கு என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மனிதர்களோ அல்லது உங்களுக்குள்ள இருக்க சத்துருவோ பேசுவதற்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷங்களை அனுப்புவான் பிரச்சனை நேரத்தில், உறவு அனுப்புவான். சில நேரத்தில் கணவனே பேசுவார் பாருங்க நம்மளை பற்றி, அதுதான் கஷ்டமா இருக்கும். சில நேரத்தில் மனைவியே பேசும் பாருங்க, இதெல்லாம் காரணம் நீ தான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். எனக்கு 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 ரொம்ப எரிச்சலை கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. எதுவும் ஒன்று நடந்துச்சுன்னா, முன்னாடியே சொன்னல நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க, பண்ணும்போது நீ தானே கூட வாழை பூச்சி நின்னுவேன். ஆமாம் தானே, ஏன் பொண்டாட்டியை சொல்லுங்க, பொதுவாக சொல்கிறேங்க. அப்போ நிற்கும்போது, அதாவது வெற்றி பெற்றுட்டா அதில் கொஞ்சம் சந்தோஷம், தோல்வி அஞ்சிச்சுன்னா அதுக்கு முழு காரணம் யார் தான். நேற்று கூட தம்பி சரவணன்கிட்ட சொல்லுந்தேன், உலகத்திலேயே எதை கையாளுறது கஷ்டம் தெரியுமா, இந்த ஸ்பீக்கர் இல்லை, இந்த ஆம்பிளிஃபயர் இல்லை, ராக்கெட்டுக்கே போய் வந்துடுறான். பொண்டாட்டியை கையாளுற மாதிரி ஒரு யுக்தி இருக்குது பாருங்க. ஆமா, நீ எந்த பக்கம் போனாலும் முட்டும், நீ எந்த பக்கம் போனாலும் குட்டும், எந்த பக்கம் போனாலும் ஒதிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட இருந்து மட்டும் என்ன பண்ண முடியும். நான் காமெடிக்கு சொல்ல, சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர், யாருக்கிட்டையும் எந்த காரியத்தை கொடுத்தா அனாவசியமா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது. ஏன் சொல்லும் போது என்ன ஆகுனா, சத்துரு நம்ம பேசுவதற்கு ஏதுவான வாசல்கள் நாமளே திறந்து கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்போது என்ன பாஸ்டர் பண்ணணும். இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு பாஸ்டர், இப்படி ஆயிடுச்சு என் குடும்பத்தில், நானா போய் சிக்கிக்கிட்டேன். இப்போ பார்க்குறவங்களாம் என்ன வந்து யோபு ஏளனம் பண்ண மாதிரி ஏளனம் பண்ணுறாங்க பாஸ்டர். எனக்குள்ளே இருந்தே பேசி 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 என்னை குற்றப்படுத்துது. இது என்ன பாஸ்டர் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஆபத்தின் நேரத்தில் உங்கள் பலன் குறைஞ்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீதிமொழிகள் 10:16 வாசிக்குது, வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 24:10 சாரி, நீதிமொழிகள் 24:10 மன்னிக்கணும், 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உங்களுக்கு ரகசியம் தெரியுமா, நம்ம கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா பரலோகத்தின் பலன் இருக்கு. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது நீ பலன் அடைந்து. சத்துரு என்ன தெரியுமா பண்றான், உனக்குள்ள பிரச்சனைகளை அனுப்பி, போராட்டங்களை அனுப்பி, மனுஷங்களை அனுப்பி பேசி, இல்ல உனக்குள்ளவே இருந்து பேசி பேசி உன் பலனை குறைய பண்ணுவான். அவன் திட்டமே என்ன தெரியுமா, ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போய் ஜெபிக்காம உட்கார்ந்துடணும். உன் பலன் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுமா, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் பலனை குறைஞ்சிரும். ஆமென். 16ஆம் வசனம் வாசி. 16 அதுலயே 16. ஏம்மா என்னம்மா, பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். ஓடினாலும் நடந்தாலும் பல குறைவதில்லை. ஓடினாலும் விழுந்தாலும் பாடுங்க. ஓடினாலும் விழுந்தாலும் பல குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால், கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம்ம வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லணும், 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவேன் நானு,
எவனும் பேச இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற சத்துரு நானே விழுவேன், நானே எழுவேன். மீகால ஒரு வசனம் இருக்குது, 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது இல்ல, ஏ சத்துருவே, நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. வாசிங்க 7:8 வாசிங்க. ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. இன்னைக்கு நீங்க விழுந்து கிடக்குறீங்க, இன்னைக்கு இழந்து கிடக்குறீங்க, இன்னைக்கு அவமானத்தில் இருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். இன்னைக்கு நீங்க இருள்ல இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு திரும்ப வெளிச்சத்தை தரப்போறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதனால ஆபத்து வந்துடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். மனுஷங்களாம் என்னை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க, அதுக்கெல்லாம் இவன் இடமே கொடுக்கலங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த தீர்க்கதரிசனுடைய மனைவியினுடைய வீட்டு வாசல்ல சுத்தி கோட்ரஸ் அது கீழே நின்று அந்த கலங்காரங்கிட்ட பேசிருக்கும் போது அங்க இருந்து என்ன சொல்லிருக்கு தெரியுமா? எதிர இருந்து யாரு? குளோரியக்கா, மகிமை குளோரியக்கா. எனக்கு அப்பே தெரியும், ஆடும்போது ஸ்டார் வச்சாலாம், ஸ்டார் இன்னமும் அப்படியே இவதான் வீட்டுல ஸ்டார். கிறிஸ்துமஸுக்கு இன்னும் ஊருக்கே மட்டன் பிரியாணி கடை வாங்கி இந்த போஷி தேவையா? எனக்கு அப்பே தெரியும். வீட்டுக்காரர் பேசியிருப்பாளா, பேசியிருக்க மாட்டாரா? குளோரி பேசியிருக்கிறோம், எஸ்தர் பேட்டியிருக்கோம், சியோனு பேசியிருக்கோம், எல்லாம் மகிமையான பேர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவுக்கும் அவ இடமே கொடுக்கலங்க. இவ்வளவு பேச்சுக்கு அவன் காதல் இடமே கொடுக்கலங்க. அவளுக்கு ஒண்ணு தெரியும், இந்த ஆபத்துல நான் சோர்ந்து போய் விடுவேன், ஆனால் என் பலன் குறைஞ்சிரும். அதுக்கு பதில் என்ன பாஸ்டர் பண்ணணும்? சங்கீதம் 50:15 சொல்லிருக்கார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுவாயானால். வாசிங்க சங்கீதம் 50:15 வாசிங்க தம்பி, கீப்பிடிய. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பிரதர், எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் ஒன்னு சொல்லி தர உங்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் விடுவிப்பார். கண்டிப்பா அந்த ஆபத்துல கர்த்தரை மகிமைப்படுத்திங்க. எரேமியா 33 கர்த்தர் உனக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்ன சொல்றார் எரேமியா 33ல? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான. கையை தட்டி சொல்லுங்களேன், என் ஆபத்துல நான் சூழ்நிலையை பார்த்து அதுல விழுந்து விட மாட்டேன். என் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை. ஆமென் சொல்லுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க சிக்கி இருக்கலாம் சிஸ்டர், அது வியாதியா இருக்கலாம், வியாதியில சிக்கி இருக்கலாம், டாக்டர் என்னமா சொல்லிருக்கலாம், நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க குடும்பத்துல ஒரே சண்டை, சமாதானமே இல்ல, என்னமோ அவரை நோக்கி கூப்பிடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க விடுதலை தருவார்னு? உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரிவு உண்டாகுது, இல்ல பெரிய கடன், அந்த கடன் தீர்க்க முடியாத அளவுக்கு அமௌண்ட் பெருசு, நான் சொல்றேன் அவரை நோக்கி கூப்பிடுங்க, உனக்கான அதிசயமான வழிகளை திறப்பார். ஆமென் சொல்லுங்க. பிசாசு ரொம்ப நாளா பிடிச்சு வச்சிருக்கிறான் பாஸ்டர், அவரை நோக்கி கூப்பிடு, மனுஷனை நோக்கி பார்க்காத. குமாரன் மட்டும்தான் விடுதலை தர முடியும், சத்தியம் மட்டும்தான் விடுதலை தர முடியும். அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான நம்பிக்கையை விட்டு விடாதே, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். கர்த்தராலே வருமே வந்துடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்துடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே. அவராலே வருமே வந்திடுமே, நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. உன்னதமான கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கின்றோம், சர்வ வல்லவர் நிழல் தினமும் வாசம் செய்கின்றோம். உன்னதமான கர்த்தர் கரத்தின் மறைவில் வாழ்கின்றோம், சர்வ வல்லவர் நிழல் தனிலே வாசம் செய்கின்றோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது, வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே, நான் நம்புவது இயேசுவாலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு,
நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது அவராலே. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பேற்பட்ட ஆபத்துல எப்பேற்பட்ட மனிதர்கள் எழும்பி வந்து உங்களுக்கு எதிராக நீங்க பண்ணதனாலதான் இப்படி அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள இருந்தே ஒரு பொல்லாத ஆவி பேசினாலும் சரி, அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான சூழ்நிலையில அதற்கு செவி கொடுத்து மடிஞ்சு போயிடாதுங்க. அதுக்கு பதில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பாஸ்டர், அப்படி நான் அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சு ஒருவேளை எனக்குள்ள வருகிற அந்த சத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க என்ன பாஸ்டர்? நம்பர் 1 முதல்ல உங்களுக்குள்ள என்ன தெரியுமா வரும்? சூழ்நிலையை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அவ்விசுவாசம் உனக்குள்ள வந்துடும். என்ன வந்துடும்? வாசிங்க, வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 7:2 வாசிங்க பிரதர். 2 ராஜாக்கள் 7:2 டக்கு டக்குன்னு வாசிங்க. நேரம் ஆச்சு 10. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு உன்னுடைய கண்களினாலே நீ பாப்ப, ஆனாலும் அதுல சாப்பிட மாட்டேன். என்ன பாருங்க, நிமிர்ந்துருங்க, இப்ப நிமிர்ந்துருங்க. தெரியும், இந்த சமாரியான்னு ஒரு பட்டணத்துல கொடிய பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சனா, பசி தாங்க முடியாம பெத்தெடுத்த குழந்தைகளை 2 துண்டா அறுத்து துண்டாக்கி வேக வச்சு வெந்நீர்ல போட்டு வேக வச்சு புள்ளைய தின்றாளுங்க. அப்படி பயங்கரமான பஞ்சம். நேத்து ஒருத்தவ என்ன பண்ண, இன்னைக்கு உன் பிள்ளைய கொன்னுடுன்னுட்டா. இவ பேச்சை கேட்டு கொன்னுட்டா. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து. இப்ப போய் உன் பிள்ளை பசிக்குது, இதை கொல்லுனா கொல்ல மாட்டா. ராஜா கிட்ட இந்த பஞ்சாயத்து வந்தவன அவன் வஸ்திரத்தை கிழிச்சின்னு அழியறான், அப்படியே அலையறான். அப்போ தீர்க்கதரிசி கிட்ட போனா சொல்றாரு, நாளைக்கு காலையில உங்க ஊர்ல ₹1 கோதுமை கிடைக்கும். நார்மலா கோதுமை 5 ரூபாய். இவனுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நம்பவே முடியல. என்ன தெரியுமா பண்ணுச்சு? அவ்விசுவாசம் உள்ள வந்துடுச்சு. நான் ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன் உங்களுக்கு. என்றைக்கு உங்களுக்குள்ளே அவ்விசுவாசத்தின் ஆவி, அந்த சாபம் உள்ள வருதோ, அன்னைக்கு சூழ்நிலையை சார்ந்து அதுல விழுந்துருவீங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. காத்த பார்க்க கூடாது சிஸ்டர், புயலை பார்க்க கூடாது சிஸ்டர், அலைய பார்க்க கூடாது சிஸ்டர். என் படகுல இயேசு இருக்கிறார், என்ன முழுகடிக்காதது. ஏன் பேதுருவ முழுகின? காத்த பார்த்துட்டேன், அலைய பார்த்துட்டேன், முழுகிட்டேன். வண்டியில இருக்கிற இயேசுவை பார்க்க மறந்துட்டேன். ஜான்ஜி லேக்னு ஒரு ஊழியக்காரர், நிறைய ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த மனுஷன். அவருடைய ஊழியமே என்னன்னு கேட்டீங்கன்னா அற்புத அடையாளம் தான். பயங்கரமா தேசத்தை, அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க, தேசத்தை அசைச்சவர். அவர் ஒரு அமெரிக்கன், ஆனா அவர் ஊழியம் செஞ்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கால ஊழியம் செஞ்சார். ஊழியத்தை ஆப்பிரிக்கால தான் பயங்கரமா பண்ணுவார். அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது ஆப்பிரிக்காவில் அவருக்கு ஒரு உதவியாளர், ஒரு உதவி பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு சின்ன குரூசேட் நடத்திட்டு அவர் இறங்கி வரும்போது கேட்டார், எங்க அந்த உதவியாளர் கேட்டார். பக்கத்துல பின்னாடி இருக்கிற ஸ்லம்ல ஒரு குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துடுச்சான், அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்றதுக்கு அவரை கூட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவர் சாப்பிட்டு அவரை தேடி அந்த குடிசைக்கு போறார். அந்த குடிசைக்குள்ள போனா, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம். குடிசைக்குள்ள போறார். குடிசைக்குள்ள போனா ஒரு குழந்தை படுக்க வச்சிருக்கிறாங்க, அது தலை தொங்கி போய் கிடக்குது. இந்த ஜான்ஜி லேகனுடைய உதவியாளர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முழங்கால் நின்று, ஆண்டவரே இந்த பிள்ளைய குணமாக்குன்னு. இவர் ஜான்ஜி லேக் பயங்கர அற்புத அடையாளம் செய்தவர். போய் பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க கேட்டார், என்ன பிரச்சனைன்னு. மேல இருந்து விழுந்து இந்த பிடரி முறிஞ்சு போச்சு, குழந்தைக்கு முறிஞ்சு இப்படி தலைக்கு தொங்குது. இப்படி தொங்கும் பாருங்க, வெட்டி விட்டா தொங்குது. இவர் கையில குழந்தைய ஜான்ஜிக்கு தேக்கனா சுத்தமா கான்சியஸ் இல்ல, உயிர் இல்ல, 2ஆ முறிஞ்சு போச்சு. இந்த எலும்பு முறிஞ்சு தொங்குது. ஜான்ஜி லேக் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஞ்ஞானியா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவருக்கு சயின்ஸ் தெரியும். அவர் சொன்னாரு, கேன்சரு கிட்னி பிரச்சனை உள்ள எதனா ஜபம் பண்ணி மாத்திடலாம். இந்த எலும்பு ஒழிஞ்சு போச்சு, இந்த குழந்தை தலை தொங்கி போச்சுன்னா இது மாத்துறது கஷ்டம்னு யார்கிட்டயும் சொல்லல. உள்ளேயே அவிசுவாசமா பேசின்னு இருக்கிறார். இவர் உள்ள அவிசுவாசப்படுறாருன்றத இவரோட உதவியாளர் ஜபத்தில் இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டார். நல்லா கவனிங்க, உன் கணவனுக்குள்ள அவிசுவாசம் இருக்குதுன்றத நல்ல ஆவிக்குரிய மனைவி கண்டுபிடிச்சிடலாம். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். உன் மனைவி நீ சொல்ற இந்த காரியத்தை நம்பாம அவிசுவாசிக்கிறான்னுட்டு நீ கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க, ஜான்ஜி லேக்குள்ள அவிசுவாசத்தின் ஆவி வந்துடுச்சுன்றது உதவியாளர் கண்டுபிடிச்சிட்டாருன்றது ஜான்ஜி லேக்குக்கு தெரிஞ்சிச்சு. என் உதவியாளருக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நான் அவிசுவாசமா இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு அவர் அப்படியே லைட்டா திரும்பி கண்ணை திறந்து ஜான்ஜி லேக்க பார்த்தார பாருங்க, குழந்தை கீழே போட்டு குடிச்சு விட்டு ஓட்டாரு.
குடிசை விட்டு ஓடி போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவன் வருவான்னு நைட்டு 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. விடிய காலைல 4:30 மணிக்கு ஜான்ஜி லேக்கனுடைய உதவியாளர் வெளில எழுந்து வரார். எழுந்து வந்த உடனே ஜான்ஜி லேக் கேட்டாரா, பிரதர் என்ன பிரதர் ஆச்சு? அவன் கேட்டானா, என்ன கேள்வி இது, என்ன கேக்குறீங்க, புரியல எனக்கு நீங்க கேக்குறது. இல்ல அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணி குழந்தை நல்லா ஆயிடுச்சு. என்ன கேக்குறீங்க? நான் ஜெபம் பண்றேன், மேல இருக்கிற ஒரு சுகம் கொடுக்கறாரு, நீங்க கேக்குற கேள்வியே தப்புன்னு நேரா குடிசைக்குள்ள ஓடினாராம் ஜான்ஜி லேக்கு. அந்த குழந்தைய கையில எடுத்த இப்ப தலை கரெக்டா இருக்குதா. அப்ப வானத்தை பார்த்து சொன்னாரா, ஏ எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தின் பிசாசே, ஆவிய, ஏ சபிக்கப்பட்ட ஆவிய, நீ வெளியே வெளியேறு இயேசுவின் நாமத்தில். திடாபாரகாராபா. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அவிசுவாச ஆவி என்ன தெரியுமா சொல்லுது? நீ இந்த குடிசையிலே சாக போறன்னு சொல்லுது, நீ இந்த கடன்லயே சாக போறன்னு சொல்லுது, நீ எல்லாம் வீடு கட்ட மாட்டேன்னு சொல்லுது, உன் பொண்டாட்டியால தான் பிரச்சனை உன் வாயில சொல்ல வைக்குது. இந்த ஆவியை நீ வெளியே எடுக்காத வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. வானத்தை அவ்வளவு பெரிய தேவதாசன் வானத்தை பார்த்து சொன்னார், சபிக்கப்பட்ட ஆவிய, பிசாசின் ஆவிய வெளியே போ. இன்னைக்கு நான் இப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மக விதவதாங்க, அவளுக்கு ஆதரவு யாரும் இல்லைங்க. அவளுக்கு என்ன தெரியுமா வரல? அவ்விசுவாசத்தின் ஆவி வரவே இல்லைங்க. அவளுக்கு ஒண்ணு தெரியுங்க, என்ன அழைத்தவ, என் கணவனை ஊழியம் செய்ய வச்சவ. ஓ ரபாஷே, நான் எலிசா கிட்ட போனா என் பிரச்சனை மாறும். ஆமே. இரண்டாவது, அவ்விசுவாசத்தோட நின்னுட்டா பரவாயில்ல சிஸ்டர். உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலம் நீங்க கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கைய நீங்க சோர்வடைஞ்சு போயிடுவீங்க. 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கிறேன்ல, அவன் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவன் பழைய வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாம் திரும்ப வருது உள்ள. என்னாச்சு தெரியுமா? மனசு சோர்ந்து போச்சு. ஐயா, அவிசுவாசம் எங்க வருதோ அவங்களுக்குள்ள மனசோர்வு வந்துடும். மனசு சோர்ந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடன் கட்டியே செத்துரும் பொழுது அவள் தான் மாறாது. குடும்பமா குப்பாரிச்சுக்கோ, முண்டால குமரன் கொண்டாட்ட வச்சுன்னு இருங்க, சூரச்செடி போய் படுத்துங்க. அவள் தான் சரி அதிகரிச்சு அது சும்மா பாசு ஜோராட்சா மாதிரியே படுத்துங்க. ஆமீன் சொல்லுங்க. போய் படுத்துட்டான் சிஸ்டர். யாரா நீ? யாரு நீ? அழைக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன். நீ சொன்ன வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சுடா. நீ சொன்ன ஒரு கூட்ட ஜனம் பாகால்களை விட்டு உயிர் உள்ள தேவன் கிட்ட திரும்பிச்சுடா. இன்னைக்கு நீ என்னவாயிட்ட தெரியுமா? என்ன பாஸ்டர் ஆயிடும்? ஜெபிக்காதபடி உன் அவிசுவாசத்தின் ஆவி சோர்வை கொண்டு வந்து தடுத்துரும். நான் இப்படி சொல்லுவேன், நான் எப்பயுமே சொல்லுவேன், எசபேல் மிரட்டினோன்னு இந்த ஆள் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆகாப்புக்கு முன்ன தைரியமா நின்ன மாதிரி எசபேல் கிட்ட நின்று இருக்கணும். எசபேலே, வீட்டுக்காரனே பார்த்தவன், உங்க வீட்டுக்காரன் படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மேல இருந்து ஒரு அக்னி இறங்கி எதை பிடிக்கணும்? முதல்ல நீ போட்டுக்கிற அந்த ஸ்டைல் கொண்ட வேணா சாம்பிள் காட்டுமா, அது ஒண்டி பத்தி நெறியும் காட்டுமான்னு சொல்லிருக்கணும். சொல்லி இருந்தானா இவன் யாரு? தீர்க்கதரிசி. அந்த கொண்டகாரி சொன்னான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க அவன். இன்னைக்கு நீங்க எந்த தெரியுமா? யாரோ என்னமோ பேசுறாங்கன்னு படுத்து கிடக்குறீங்க. அவள்தான் முடியாது, அவள் தான் முடிஞ்சு போச்சு, அவள் தான் பாஸ்டர், அவள் தான்றதை முதல்ல எடுங்க. நேத்து செய்தி எடுத்த இன்னும் தொடருவேன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் பிடிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் முறியடிப்பேன், இன்னும் சத்துருவ தொடருவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தைரியமா ஜெபித்து ஊழியம், இப்ப உயிர் பயம், செத்துருவோன்னு பயம். தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்காரு பிரதர். உனக்கு காலம் வருகிறதுக்கு உன்னை ஒருத்தரும் தொட முடியாது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். சூழ்நிலையை பார்த்தலாம் சோர்ந்து போய் படுத்துறாதீங்க. ஜோராட்சா முடி ஜெபம் பண்ணாத, எழுந்திருக்க முடியாது, முட்டி போட முடியாது, படுத்துக்கினே ஜெபம் பண்ணு. மீதி எல்லா நேரமும் துதிக்கணும், பாடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க சாஸ்டர். முதல்ல என்ன பாஸ்டர் வரும்? அவிசுவாசத்தின் ஆவி வரும் சூழ்நிலையை நம்பினா. ரெண்டாவது என்ன பாஸ்டர் வரும்? சோர்வு வந்துடும், ஜெபிக்க விடாது, துதிக்க விடாது. மூணாவது என்ன தெரியுமா வரும்? பின்மாற்றமே அடைஞ்சிருவீங்க. 1:1 வாசிங்க. ரூத் 1:1 வாசிங்க. முடிக்கிறேன். ரூத் 1:1 வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ஆமா சிஸ்டர், பின்மாற்றம், பேக் ஸ்லைட் அடைஞ்சிருவீங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. கையாள்கிற தேவன் ஞானம் அபிஷேகம் வந்து அது உள்ள வளர்ந்து அதை கேட்கணும் தேவன் கிட்ட. ஆண்டவரே
என் சூழ்நிலை எப்படி இருக்குது ஆண்டவரே, இதை நான் என்ன எப்படி கையாளணும்? அதை விட்டுட்டு சும்மா புருஷன் மேலே மனைவி குற்றம் சாட்டுறது, மனைவி மேலே குற்றம் சாட்டுறது, உன்னாலதான் இது, உன்னாலதான் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதில் நான் ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? 2 பேர் முழங்கால் போட்டு, எத்தனை பேர் பொண்டாட்டி புருஷனும் கை கோத்து ஜெபம் பண்றவங்க இருக்கிறீங்க? கை காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. டென்னி, டேவிடே உண்மைதானா? நல்லவர். ஏன்னா 12 மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு, அரசியல்வாதி அவரு. ஏன் சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் பண்றதுக்கு என்ன? கையை பிடிக்க பயமா, இல்லை கையை பிடிச்சா அவர் மாதிரி தள்ளி விடுறாங்களா? கை கோத்துக்கங்க. கை கோத்துக்குன்னு எப்போ தெரியுமா? எப்பயுமே டெய்லி இல்லை, பிரச்சனை நேரம், போராட்டத்தின் நேரம், சமாளிக்கவே முடியல என்னால. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேர் விழுவோம். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஒன்ன சொல்லி கொடுக்குற இன்னைக்கு ஆண்டவர் நாமத்துல நான் இப்படி சொல்றேன் பாருங்க. நீ பேக் ஸ்லைட் அடைஞ்சிட கூடாது, நீ பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது, உன் பிரச்சனை உன்னை மேற்கொண்ட கூடாது, அது மனசோர்வை கொண்டு வந்துடக்கூடாது. நீ உனக்குள்ள அபிஷேகத்தை வளர்த்துக்கொள்ளு, பயப்படக்கூடாது, பதறக்கூடாது, கோபப்படக்கூடாது, தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனையில பதட்டப்பட்டுருவாங்க. நிறைய ஆம்பளைங்களை பார்த்துக்கிற கோபப்படுவாங்க. உன்னோடதும் எல்லாத்தையும் தடால் இல்ல சிஸ்டர், இதெல்லாம் நீ அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரியவன். நீ யாரு? நீ தடத்தடன்னு பேசுறதுக்கு உன்னை வாயில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. நீ அம்மா இது சத்துருவோட வேலைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? நீ வாமா, முழங்கால் போடலாமா, ஒரு நாள் சாப்பிடாம விட்டுலாமா, 2 பேரும் கையை கோக்கலாம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ கையை பிரிச்சு வெளியே வரும்போது நீ எதை பார்த்து பயந்தியோ, எது உன்னை அவிசுவாசப்படுத்தினதோ, எது உனக்குள்ள சோர்வை கொண்டு வந்ததோ, அதுல நீ ஜெயிப்ப. ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் சிஸ்டர். உங்க சூழ்நிலைகளை வைத்து தேவனுடைய வல்லமையோ வசனத்தையே சந்தேகப்படாதீர்கள். உங்க சூழ்நிலையை வைத்து தேவனுடைய வல்லமையையும் இந்த வசனத்தையே சந்தேகப்படுகிறார்கள். மாறாக தேவனுடைய வல்லமையும் வசனத்தை வைத்து உங்க சூழ்நிலையை சந்தேகப்படுங்க. என் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சு, ஆனா வசனமும் என் தேவனுடைய வல்லமையும் அப்படி சொல்ல